மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமையில் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டம் இன்று நடைபெற்றது. ஏறத்தாழ 2.5 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இக்குழுவை சார்ந்த உறுப்பினர்கள் கருத்துக்களை எடுத்து முன்வைத்தோம். முதல்வரின் கவனத்திற்கு முன்வைத்தோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையுரை ஆற்றினார். தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள பல்வேறு முயற்சிகள் குறித்தும் திட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெறுவது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதி சைதாப்பேட்டையில் 10 தளங்கள் கொண்ட மாணவர் விடுதி ஒன்றை கட்டி முடித்து அதை திறக்கவிருக்கிற அறிவிப்பையும் செய்தார். எம்சி ராஜா மாணவர் விடுதி, புதிய விடுதி, 10 தளங்களை கொண்ட விடுதி, ஏறத்தாழ 500 மாணவர்கள் தங்குவதற்கான அனைத்து வசதிகளையும் கொண்ட விடுதி வருகிற ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் அன்று திறக்கப்பட இருக்கிற செய்தியை அறிவித்தார். அதேபோல அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்விலே இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பான அரசமைப்பு சட்டம் 16(4)A விதியின்படி புதிய சட்டம் இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என்பதையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற வன்கொடுமைகளில் பாதிக்கப்படுகிற மக்கள் மீதே வழக்கு பதிவு செய்யும் போக்கு தொடர்கிறது. அதில் அதிகாரிகள் செயல்படும் போக்கு என்பது கவலை அளிப்பதாக இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சுட்டிக்காட்டி மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு அதை கொண்டு சென்றிருக்கிறோம். அதேபோல தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிற அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்கு 170 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்றாலும் கூட அதை ஆண்டுக்கு 500 கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். அயோத்திதாசர் பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிற குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு போதிய அளவில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அதை 600 கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம். இவையன்றி கேரள பல்கலைக்கழகத்தில் இளங்கோஅடிகள் இருக்கை அமைப்பதற்கு ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பிலே 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அந்த நிதி போதாது என்கிற சூழலில் 2.5 கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை மனு ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம். பெரியவர் இளையபெருமாள் அவர்களின் பெயரில் சிதம்பரம் தொகுதியில் சிதம்பரம் அருகே 5.70 கோடி மதிப்பீட்டில் அவருடைய 100ஆண்டு நினைவரங்கம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இன்றைக்கு LEP அவர்களின் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் நேரிலே வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி கூறியிருக்கிறார்கள். விரைவில் அந்த நினைவு மண்டபம் முதல்வர் அவர்களின் தலைமையில் திறக்கப்படும் என்று நம்புகிறோம். அது தொடர்பாக ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நீதியரசர் சந்துரு அவர்களின் தலைமையிலான குழுவின் அறிக்கை தமிழக அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். ஏற்கனவே இது குறித்து நாங்கள் விரிவாக முதல்வர் அவர்களிடத்திலும் தலைமை செயலாளர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம். எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அது தொடர்பாக CBI விசாரணை கேட்டு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். தமிழக அரசு CID கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் உரிய நடவடிக்கையை மேற்கொள்வதாக கூறியிருக்கிறார்கள். என்றாலும் நாங்கள் எங்கள் கோரிக்கையை வழக்கம் போல வலியுறுத்தி இருக்கிறோம்.
வந்து அந்த ஆதரவு பிசிஜியை பொறுத்தும் கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. வேங்க வேகத்துக்கு போகாமல் எது கருத்து இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து மதிமுக கூட பிசிஜியும் திமுக கரைந்து போகலாம் கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. ஏற்கனவே உங்களோட பயணித்து ஏற்கனவே எமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் மற்றும் ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கமே போதுமானது.